இன்றைக்கி நம்ம நோயின்றி வாழ கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். பொதுவாக நோய் இல்லாமல் இருக்கணும்னா வள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சிருக்கணும். அதில் அவர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன், மருந்தே வேண்டாம் இந்த உடலுக்குன்னு சொல்கிறார். யாருக்கு மருந்து வேண்டாம்? சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு மருந்து தேவையில்லை. அது மாதிரி நம்ம உடம்புல அக்னி தீ இருக்குது, அதுதான் பசி தீ. அதோட அளவு தெரிஞ்சு சாப்பிட்டா பெரிய நோயிலேருந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்கிறார். மருந்து இல்லாமல் வாழ முதல்ல பசித்து புசி, அதாவது தேவையில்லாத நேரத்தில் நம்ம உணவை சாப்பிடக்கூடாது. நல்லா பசிக்கணும். அதுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் செஞ்சோம்னா தானாகவே பசிக்கும். அதுவும் அளவாக சாப்பிடணும். அடுத்து அந்த சாப்பாடு செரிக்க தண்ணி குடிக்கணும். அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலியாக இருக்கணும். இப்படி இருந்தால் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நடுவில் இடைவெளி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் பிஸ்கெட், சமோசாலாம் சாப்பிடக்கூடாது. இதுக்கு பதிலாக பழம், இளநீர்லாம் சாப்பிடலாம். அதனால் இனிமேல் குழந்தைய நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நல்லதை சாப்பிடுன்னு சொல்லுங்கள். இப்படி இருந்தால் எதிர்கால நோயிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி.